பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும் சமயத்தில் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் எளிமையாக அதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? பொதுவாக ஒரு 45 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது மெயினாக உடல் சோர்வு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும். டைமில் ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறமும் பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகமாகிட்டு போகிறது, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், நடக்கும்போதே பார்த்தோம்னா தள்ளாடிட்டு ஆடி ஆடி நடக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ பேலன்ஸ்டாக என்னால் நடக்க முடியலைங்க, அதிகமான குதிகால் வலி ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல் நலனில் ஏற்படுது. இதில் பேசிக்காக பார்த்தோம்னா அசோக மரப்பட்டை, ஸோ அசோக மரத்தோட பட்டை இதில் இருக்குது, நாவல் பட்டை இதில் இருக்குது, ஆவாரம் பூ, வாய்விடங்கம், வெட்டிவேர், நன்னாரி, ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து தான் இந்த குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன். இதை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு கட்டுக்குள் வருவதற்கும், இந்த மசில் கிராம்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மசில் கிராம்ஸ் நமக்கு குறையிறதுக்கும் இது நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் நம்ம வெள்ளை பூசணியை சமைத்தோ இல்லை ஜூஸ் மாதிரி நம்ம பருகிட்டு வந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து கேழ்வரகு அப்படின்னு சொல்கிற ஒரு உணவு முறை, இது கேழ்வரகு தான் நமக்கு பெஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும் சமயத்தில் ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் எளிமையாக அதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? பொதுவாக ஒரு 45 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது மெயினாக உடல் சோர்வு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கால்சியம் குறைபாடு அப்படின்றது பரவலாக நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கால்சியம் நம்ம உடலில் குறைபாடு ஏற்பட்டு மூட்டுக்களில் அதிகமான வலியும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு இருக்கிறதோட சேர்ந்து நமக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தா மூட் ஸ்விங்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸும் நிறைய இருக்கும், சேம் டைம் நெகட்டிவ் தாட்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தாட்ஸ் நிறைய மாறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கிறது அந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு இதை நம்ம பார்க்குறோம். ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கால நிலையாக அது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் நம்ம உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன? ஸோ உணவு முறை அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாகிட்டே போகும். மெனோபாஸ் டைமில் ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறமும் பார்த்தோம்னா உடல் பருமன் அதிகமாகிட்டு போகிறது, மூட்டு வலி, மூட்டு வீக்கம், நடக்கும்போதே பார்த்தோம்னா தள்ளாடிட்டு ஆடி ஆடி நடக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ பேலன்ஸ்டாக என்னால் நடக்க முடியலைங்க, அதிகமான குதிகால் வலி ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல் நலனில் ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. முதல்ல பார்த்தோம்னா உணவு முறை. உணவு முறையில் நம்ம சில மாற்றங்கள் செய்யும்போது தான் அதிகமான நமக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். பேசிக்காக கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பீரியட்ஸ் நிற்கக்கூடிய இந்த தருவாயில் பார்த்தோம்னா பேசிக்காகவே ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உடலில் கால்சியம் குறைபாடு, எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறது, இரத்த சோகை இருக்கிறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வேறு என்ன பிரச்சனை, உணவு முறையில் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா சூப் வகைகளை நிறைய எடுத்துக்கணும். ஸோ அசைவ உணவு சாப்பிட்றவங்களாக இருந்திங்கன்னா மட்டன் சூப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைங்க நம்ம வெஜிடேரியன்
வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன்லேயே எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறது நமக்கு சிறந்தது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றாக சேர்த்து அதை சூப் மாதிரி குடிக்கலாம். இதில் முக்கியமாக முருங்கை பிஞ்சு. இந்த முருங்கை பிஞ்சு அப்படின்னு சொல்கிறது நிறைய சத்துக்கள் வந்து இதில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ முருங்கை பிஞ்சு வந்து கைப்பிடி அளவு போட்டு நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம். அதே மாதிரி முருங்கை பூ இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் எள்ளு சார்ந்த உணவுகள், கருப்பு எள்ளு உணவில் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது நிறைய பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க கருப்பு எள் வந்து உடலுக்கு சூடு தரக்கூடியது, இன்னும் உதிரப்போக்கை அதிகப்படுத்தும் அப்படின்னு. ஸோ கருப்பு எள்ளை அந்த யுட்ரஸோட கான்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து சீராக ஆக்கும். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கருப்பு எள்ளு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களில் நிறைய இருக்குது. ஸோ அதில் முக்கியமானதாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி கருப்பு எள்ளு அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு அடுத்ததாக முளைக்கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப முக்கியம். இது கொண்டைக்கடலை இல்லை பச்சை பயிறு, அது வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிட்றது, இது எல்லாமே பேலன்ஸ்டாக அந்த உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய மாதிரியும் உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய மாதிரியும் நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ்டாக உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பெண்களுக்கு அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பலம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனோடு சேர்ந்து நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நிறைய கொடுத்துட்ருக்குறோம். இதில் குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் மெனோபாஸ் டைமில் நமக்கு வந்து எடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் இந்த குமரி கஷாயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா அசோக மரப்பட்டை, ஸோ அசோக மரத்தோட பட்டை இதில் இருக்குது, நாவல் பட்டை இதில் இருக்குது, ஆவாரம் பூ, வாய்விடங்கம், வெட்டிவேர், நன்னாரி, ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து தான் இந்த குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன். இதை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு கட்டுக்குள் வருவதற்கும், இந்த மசில் கிராம்ஸ் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மசில் கிராம்ஸ் வந்து நமக்கு குறையிறதுக்கும் இது நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த குமரி கஷாயம் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நிறைய மாற்றங்கள் வந்து உடலில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி முக்கியமாக மோர், தினம்தோறும் இஞ்சி சீரகம் சேர்த்த மோர் குடிப்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கால்சியம் குறைபாட்டை சரி செய்வதற்கும் மோர் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ காலையில் ஒரு கப்பில் மோர் வந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஸோ உடலுக்கு அதிகமான அசிடிட்டி அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து மோர் குடிக்கும் பொழுதும் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால உடலுக்கு ஆற்றலை, அதிகமான ஆற்றலை வந்து இது தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட சேர்த்து சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள், முக்கியமாக பார்த்தோம்னா வெண்பூசணி, இந்த வெள்ளை பூசணியிலிருந்து செய்யக்கூடிய லேகிய மருந்து. ஸோ வெண்பூசணி லேகியம் அப்படின்னு சொல்கிறது பெண்களுக்கான ஒரு சிறந்த மருந்து. உடல் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிவதற்கும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கும், முக்கியமாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வதற்கும் இந்த வெண்பூசணி லேகியம் நமக்கு பயன்படுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா காலை இரவு 2 வேளையும் ஒரு சின்ன அளவு, அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடல் உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் நம்ம வெள்ளை பூசணியை வந்து சமைத்தோ இல்லை ஜூஸ் மாதிரி நம்ம பருகிட்டு வந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து கேழ்வரகு அப்படின்னு சொல்கிற ஒரு உணவு முறை, இது கேழ்வரகு தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா எலும்புகள் வந்து வலிமையாக இருப்பதற்கும், மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் சரியாவதற்கும், இடுப்பு எலும்பு, ஸோ இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தோம்னா கால்சியம் டெஃபிஷியன்சினால் இடுப்பு எலும்பு தான் நமக்கு அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகுது. ஸோ இந்த இடுப்பு எலும்பு பிரச்சனை சரியாவதற்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவு முறைகள் மற்றும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, தியான முறைகள், மெடிடேஷன்ஸ், இது மெடிடேஷன் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். மைண்ட் காமாக இருக்கிறதுக்கும், ஸோ நம்ம பாடி வைஸ் நம்ம டயர்டாக இருக்கிறோம்னாலும் மெடிடேஷன் ஒரு 10 நிமிடம் ஒரு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பெண்களுக்கு இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தொடர்பாக, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.